ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ 2 டப்பா எடுத்திருக்கோம். மீன் வளர்க்குறதுக்காக, அத அறுக்கிறதுக்காக ராடு எடுத்துருக்கோம். இப்போ அத அறுக்க போறோம். அத அறுத்து நம்ம வீட்ல அழகா நம்ம வீட்டுகள்ல மீன் வச்சுக்கலாம். இப்போ அறுத்து முடிச்சாச்சு. அறுத்து முடிச்சத நீங்களே பாருங்க. இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. அப்புறம் எம்சில் எடுத்து அது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி இப்போ அதில ஒட்ட வேண்டியதான். ஒட்டிட்டு அப்புறம் பிவிசி பைப் ஹைடிங் ஸ்பாட்டுக்காக ஒரு பிவிசி பைப்பை 2ஆ கட் பண்ணி எடுத்துக்காச்சு. இப்போ அந்த டப்பாவ காய வச்சாச்சு. நம்ம வீட்டு வாசல் எதிர்க்க அழகா இதுமாரி வச்சுட்டாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க 500 ட்ரேஸ்லேருந்து ஒரு நம்ம 500 குட்டி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 7 மௌலியும் 4 கப்பீஸ் ஃபீமேல் கப்பீஸும் 2 மேல் கப்பீஸும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாரி தான் நம்ம மீனை விட முடியும். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வாசலில் வச்சா எல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுமாரி கலரும் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹைடிங் ஸ்பேஸுக்காக ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிறோம். இப்போ அதை வச்சோடனே அது நைட் நேரத்தில் ஹைடிங் ஸ்பேஸுக்கு அது வந்து விடும். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதை எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சுருவோம் தான். ஸோ இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.